கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை இடையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்த சஷ்டி விழா இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பக்தி பரவசமாக நடைபெற்றது. விழா நாட்களில் தினமும் மாலை 6:30 மணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் பெருமளவில் திரண்டனர். 6ஆம் நாளான அக்டோபர் 27ஆம் தேதி சத்ரு சம்ஹார அர்ச்சனை மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் பக்தி பூர்வமாக நடைபெற்றது. அந்நாளில் முருகப்பெருமானுக்கு 6 வகையான பழங்கள், பூக்கள் மற்றும் அன்னப்பிரசாதம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த நாளான அக்டோபர் 28ஆம் தேதியன்று முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண வேத சிவா ஆகம முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது. பின்னர் முருகன், வள்ளி, தெய்வானை தேரில் கோவிலை சுற்றி வந்து காட்சி அளித்தார். மங்கள இசை, பூ அலங்காரம் மற்றும் மின் விளக்குகள் கோவில் வளாகத்தை விழாக்கோலத்தில் மிளிரச் செய்தன. திரு கார்த்திகேயன், விசாலாட்சி, பரத் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் கந்த சஷ்டி பூஜை மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இது ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா